Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த மல்லிப்பூவை எப்படி ஒரு அடர்த்தியாக நம்ம வந்து கட்டலாம் தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இன்றைக்கி அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து இந்த ஜாஸ்மினை வந்து எப்படி கிட்ட அழகாக அடர்த்தியாக கட்டலான்னு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு லிங்க்கு வந்து மேலே நான் தரேன், ஐகான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் தரேன், அதுலேயும் போய் பாருங்கள். இப்போது இன்றைக்கி ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நான் எப்படி பண்ணுறேன், எண்டிங்கில் வந்து அதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க அந்த ட்ரிக் என்னன்னு பார்த்துடலாம். நார்மலாக வந்து மல்லிப்பூ வந்து எடுத்துக்குங்க. இப்போது மொட்டாக இருக்கும் போது கட்டும் போது அது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வந்து வச்சு த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே போல் 2 நாட் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வேறு மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து வேறு ட்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ட்ரிக்குன்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு அது புரியும். இதிலே வந்து நிறைய டைப்பெல்லாம் இருக்குது. ஜாஸ்மின் ஃப்ளவரில் நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணி விதவிதமாக நம்ம வந்து அது கட்டலாம். நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். அது எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வீடியோனா ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, கிராஃப்ட் ஒர்க் வீடியோ, மேங்கோ லீவ்ஸ் டெக்கரேஷன் ஐடியா, இந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரூச் ஒர்க் வீடியோவே நான் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் வீடியோவும் நான் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் பேங்கிள் வச்சு பேங்கிள்ஸ், இயரிங், நெக்லஸ்லாம் வந்து ஈஸியான முறையில் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைலரிங்கில் கொஞ்சம் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் அதை போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் டீட்டெயிலாக வந்து அதில் நான் பண்ணியிருக்கேன். வீடியோவாக நான் லைவ் ஸ்ட்ரீமாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ என்னுடைய இந்த வீடியோலாம் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து நான் அழகாக வந்து கட்டிக்கிட்டு வரேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மொட்டாக இருக்கும் போது கட்டிட்டு நீங்கள் பூத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவரை வந்து நான் கட்டிக்கிட்டு வரேன். அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே போல் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மேலே ஒரு பூ வச்சுருக்கேன், கீழே வந்து 2 பூ மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க. மல்லிப்பூ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மல்லிப்பூ வந்து ஒன்று தான் வச்சு நம்ம கட்டுவோம். அதை போல் இல்லாமல் இதில் வந்து மேலே ஒரு பூ கீழே 2 பூ வச்சுக்கிட்டு இதில் நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே போல் நாட் வந்து நீங்கள் இதை போட்டுருங்க.
இப்போ அடுத்த இது கட்டும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு பூ வச்சுட்டு கீழே வந்து 2 பூ வச்சு நீங்கள் வந்து இது கட்டணும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு பூ 2 பூ வச்சுட்டு இப்போ வந்து இது நாட் வந்து போட்டுருங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ளவர் மேலே மற்ற 2 ஃப்ளவர் வந்து கீழே வச்சு நீங்கள் வந்து கட்டணும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட்டி முடிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இது டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கே அது தெரியும். இப்போ ஈஸியாகவும் புரிஞ்சு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அடுத்த நூலில் வந்து நான் கட்டி காமிக்கிறேன். இப்போ நூல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதுலேயே நீங்கள் வந்து முடி போட்டு நீங்கள் அதுவே வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் இது. எல்லோரும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக இந்த வீடியோ பிகினர்ஸ் இப்போ ஃப்ளவர் பூ கட்ட பழகுறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சேம் கலர் த்ரெட்டில் நீங்கள் வந்து கட்டும் போது அது லுக்கும் வந்து நல்லா இருக்கும். இப்போ மேலே ஒரு பூ கீழே போன வீடியோவில் வந்து நம்ம மாற்றி மாற்றி கட்டியிருப்போம். அது வேறு மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டணும். இந்த வீடியோவில் வந்து மேலே ஒரு பூ கீழே 2 பூ வச்சு அழகாக கட்டியிருக்கோம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிட்டு அடுத்த ஃப்ளவரும் கீழே வச்சுக்கிட்டு இதில் வந்து 2 நாட் வந்து நீங்கள் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா இது கூடவே பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிட்டு கீழேயும் ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிட்டு இதுலேயே வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இதோட லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். நார்மல் த்ரெட்டில் நான் கட்டினேன் ஃப்ளவர் இது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இதை கட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ரைடல் ஹேர் ஸ்டைலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.